வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாகராஜா திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எண்ணிலடங்காத புண்ணிய ஸ்தலங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் இம்மாவட்டத்தின் தலைநகருக்கு நாகர்கோவில் என்று பெயர் வர காரணமாக இருந்த நாகராஜா கோவில் மிகவும் சிறப்பானது. தமிழ்நாட்டிலேயே நாகத்தை மூலக்கடவுளாக வைத்து வழிபடுவது இக்கோவிலின் மிக முக்கிய அம்சமாகும். வெகு காலத்துக்கு முன்பு கோவில் அமைந்துள்ள பகுதியானது புதர் மண்டி கிடந்துள்ளது. அப்போது தன் ஆடு மாடுகளின் உணவு தேவைக்காக ஒரு கிராமத்து பெண் புல்லறுத்து கொண்டிருந்தார். அச்சமயத்தில் புற்கள் அதிகம் இருந்த பகுதியில் வெட்டி கொண்டிருந்த போது அதில் மறைந்திருந்த நாகப்பாம்பு மீது வெட்டு விழுந்தது. சீறி பாய்ந்த இரத்தத்தை கண்டு பயந்த அப்பெண் கிராமத்து மக்களை அழைத்து அந்த இடத்தை பார்க்கும்போது 5 தலை நாகத்தின் சிலையிலிருந்து இரத்தம் வழிந்தோடியதை கண்ட மக்கள் அச்சிலையை எடுத்து ஓலை குடிசை அமைத்து பாலாபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி தெய்வமாக வழிபட்டார்கள். அவ்வாறாக இக்கோவில் உருவானதாக சுற்றுவட்டார மக்கள் தெரிவிக்கிறார்கள். இக்கோவிலின் பூஜைகள் மற்றும் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் மலையாள தேசத்தின் நம்பூதிரிகளை மேற்கொள்கிறார்கள். கேரள வழக்கத்தின்படி நம்பூதிரி என்பவர் தந்திரி என்று அழைக்கப்படுகிறார். தமிழக கோவிலான நாகர்கோவில் நாகராஜா சுவாமிக்கு பூஜைகள் செய்பவர் திருச்சூர் பாம்பு மேக்காட்டுமனா குடும்பத்தைச் சேர்ந்த தந்திரி ஆவார். ஏனெனில் முந்தைய காலகட்டத்தில் இக்கோவில் முழுவதும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் காரணமாக பூஜைகள் மற்றும் சடங்கு சம்பிரதாயங்கள் கேரள பகுதியைச் சேர்ந்த தந்திரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வழி வழியாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கு பிந்தைய காலத்தில் நிர்வாகம் முழுவதும் தமிழக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டது. ஆனாலும் இக்கோவிலில் கேரள முறைப்படியே தந்திரிகள் நியமனம் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக இந்த பாம்பு மேக்காட்டுமனா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆதி காலத்தில் இருந்தே நாகத்தை தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். இந்த கோவிலில் அனந்த கிருஷ்ணன், கிருஷ்ண பரமாத்மாவின் சன்னதியும் ஈசனின் சன்னதியும், மூன்றாவதாக நாகராஜா சன்னதியும் உள்ளது. இதில் நாகராஜா சன்னதியில் பெரிய பாம்பு சிலையும், அனந்த கிருஷ்ணன் சன்னதியில் ஒரு சிறிய பாம்பின் மேல் கிருஷ்ணன் வீற்றிருப்பது போன்ற சிலையும் உள்ளது. முந்தைய காலத்தில் இக்கோவிலில் நாகராஜாவிற்கு மட்டுமே சன்னதி இருந்ததாகவும், பிறகு இங்கு வீற்றிருந்த நாகத்தை திரு அனந்த ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் அனந்த கிருஷ்ணனாக வழிபட்டு வருகிறார்கள். கேரள கோவில்களில் பக்தர்கள் உள்நுழையும் போது ஆண்கள் தனது மேல் சட்டையை அகற்றிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அந்த முறைதான் இக்கோவிலிலும் மேற்கொள்ளப்படுகிறது. இக்கோவிலின் மூலவராக நாகராஜா சுவாமி இருந்தாலும் அனந்த கிருஷ்ணன் சன்னதியின் வெளியே தான் கோவிலின் கொடிமரம் உள்ளது. இந்த கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு தைப்பெருந்திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த 10 நாள் நடக்கும் திருவிழாவில் 9ஆம் நாளன்று தேரோட்ட வைபவம் நடைபெறும். அந்த தேரில் அனந்த கிருஷ்ணன் பாமா ருக்மணியுடன் வீதி உலா புரிந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். மேலும் இக்கோவிலின் கொடிமரத்திற்கு மிகப்பெரிய விசேஷம் உண்டு. காரணம், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிருஷ்ணர் ஸ்தலத்திலும் கோயில் கொடிமரத்தின் உச்சியில் கருடனின் உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இக்கோவிலில் கொடிமர உச்சியில் ஆமையின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இது நாகங்கள் வசிக்கக்கூடிய ஆலயமாக இருப்பதால், கருடன் நாகத்திற்கு எதிரியாக இருப்பதாலும் இங்கு ஆமை உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. சேர நாட்டின் சிற்றரசராக இருந்த வேணாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த உதய மார்த்தாண்டவர்மா என்ற மன்னருக்கு இருந்த சர்ப்பதோஷம் மற்றும் தோல் நோய்கள் குணமாகியதன் மூலம் இக்கோவிலை மிகப்பெரிய ஸ்தலமாக உருவாக்கினார். இக்கோவிலின் அனைத்து பகுதிகளும் கற்களால் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் மூலவரான நாகராஜாவின் கருவறையின் மேற்பகுதி ஓலை குடிசையால் பின்னப்பட்டிருக்கும். மூலவரின் கருவறைக்கு விமானம் கிடையாது. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் கோவில் நம்பூதிரிகள் இந்த ஓலை கொட்டகையை மாற்றி அமைத்து கொடுப்பர். இந்த ஓலை குடிசை மாற்றி அமைக்கும் போது ஒரு நாகப்பாம்பு காட்சியளித்து செல்வது ஐதீகம். இக்கோவிலை சுற்றி எண்ணிலடங்காத வகையில் பாம்புகள் வாழ்ந்து வருவதாகவும், பாம்புகள் இக்கோவிலின் பாதுகாவலர்களாக இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இக்கோவிலின் தலவிருட்சமாக ஓடவள்ளி கொடி எனும் செடி உள்ளது. இந்த இலை தோல் வியாதிகளுக்கு உகந்ததாக இருப்பதால்
கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அந்த இலை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இக்கோவிலின் வெளிப்புறம் நாகலிங்க மரம் உள்ளது. அதில் பூக்கும் ஒவ்வொரு பூவும் நாகராஜாவின் அம்சமாக கருதப்படுகிறது. இங்குள்ள பாலமுருகனின் அருகில் துர்க்கை அம்மன் சன்னதி உள்ளது. இந்த அம்மன் விக்கிரகம் இக்கோவில் தெப்பக்குளத்தை தூர்வாரும் போது கிடைக்க பெற்றதாகும். நாகராஜா சுவாமி வீற்றிருக்கும் பகுதி மணல் நிறைந்த பகுதி. இந்த மண் சந்தனம் மஞ்சளுடன் வைத்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த மணலானது 6 மாதத்திற்கு கருமணலாகவும் 6 மாதம் வெண்மையான மணலாகவும் மாறுதல் அடைகிறது என்பது கூடுதல் அதிசயம். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை நாகராஜா கோவில் சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.